நல்ல क्वेश्चन இது. ஆக்சுவலா நம்ம பண்றது எல்லாமே இப்ப ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னன்னா இப்போ நீங்க இந்த சம்மர் டூர் ஆகட்டும் இல்ல இந்த பிரைஸ்ன்றதா இருக்கட்டும் நாம சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஆல் தான். ஏன்னா நீங்க ஒன்னொன்னா பிரிச்சு சொல்லும்போது கஸ்டமருக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றீங்கன்னா நீ இங்க இருந்து நான் சிங்கப்பூர் கூட்டு போறேன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா ஒருவேளை நம்ம சொல்றதா இருந்தா இல்ல மத்த கம்பெனி பண்றது சார் சிங்கப்பூர் வந்துருங்க நீங்க நாங்க கூட்டு போற செலவு டூர்ன்றதெல்லாம் நாங்க பார்த்துப்போம் ஃபுட்டு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஒன்னு என்னன்னா அங்க வந்த பின்னாடி எங்க எந்த ஃபுட்டு கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் இப்ப நம்ம பீப்புள்ஸ் எல்லாமே அங்க போயுமே இதே சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் சார், இட்லி தான் வேணும், தோசை தான் வேணும், பூரி தான் வேணும்ன்றதான் நம்ம கேட்போம். நம்ம ஸோ எங்க இருக்குன்றதை அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒன்னு. ரெண்டாவது அங்கே ஃபுட்டு காசு என்னன்றது தெரியாது. இப்ப நம்ம ஒரு மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இங்க மாதிரி 50 ரூபாய் 100 ரூபாய் எடுத்து போட்டு அங்க போனா சாப்பிட முடியும் அப்படின்றது கிடையாது. இப்ப சிங்கப்பூர்ல எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு $10 இருந்தா தான் நம்ம அங்க ஃபுட் எடுக்க முடியும். அப்ப நீங்க ஒரு 540 ரூபாய் வந்துருது நம்ம காசுக்கு. இப்ப நீங்க 4 நாள் அங்க தங்கறதா இருந்ததுன்னா அதோட வேல்யூ தெரியாது அவருக்கு. எவ்வளவு காசு எடுத்துன்னு போனா அங்க சாப்பிடலான்றது தெரியாது. இந்த மாதிரியான டிஃபிகல்டிஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுனால வேண்டி நம்ம கொடுக்குற பேக்கேஜஸ் எல்லாமே இன்க்ளூடிங் ஆல் தான் கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த சிங்கப்பூர் எடுத்துட்டீங்கன்னா இந்த சம்மர் டூர் வந்து 47,000 பிளஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரும் எனக்கு. இப்ப இதே நம்ம அந்த இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ல போகும்போது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 months ஸ்கீம் அது. 8 மாசம் முன்னாடியே நான் ஃபிளைட் ஹோட்டல்ஸ் எல்லாமே புக் பண்றதுனால எனக்கு எல்லாமே சீப்பரா கிடைக்கும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றதும் கஸ்டமருக்கு கிடைக்கும். அதனால இதுல நீங்க 47,000 பிளஸ் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50,000 rupees வந்துடும். அந்த டூர் வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ல வரும்போது எவ்வளவு வரும்னா 40,000 தான் வரும். எவ்ரி மந்த் 5,000 rupees into 8 months பே பண்ணாங்கன்னா ஒரு 50,000 ஒர்த்தான டூர்ன்றது 40,000க்கே கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றதும் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு. அந்த கஸ்டமர்ஸ் பே பண்ணவங்க அந்த இயர்ல போக முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் அது யூட்டிலைஸ் கண்டிப்பா மேடம். அதுதான் சொல்றேன். இப்ப இது என்ன எங்களுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரி இப்ப ஸ்டார்ட் பண்றோம், ஒரு 6 மாசம் கழிச்சிட்டு ஒரு டூர் அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றது கிடையாது. இப்ப நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ஏப்ரல்னு வச்சிருங்களேன். இப்ப நீங்க ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்றவங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் முடிச்சு டிசம்பர்ல டூர் இருக்கும் நமக்கு. தென் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜனவரில டூர் இருக்கும். ஜனவரி 2020ன்றது டூர் இருக்கும். அதனால நாங்க கஸ்டமருக்கு ஏன்னா இது நீங்க ரொம்ப ப்ரீ பிளான் பண்றதுனால வாட் இஸ் நெக்ஸ்ட்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதும் கிடையாது. ஏன்னா 99%ன்றது தேர் கம்மிங் இல்ல அதர்வைஸ் பை த டைம் ஆஃப் புக்கிங்ன்றது இதர் கஸ்டமர் இந்த மாதிரியான கேட்பாங்க. இல்ல நாங்க அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்றது என்னன்னா எவ்ரி மந்த் வி ஆர் ஆப்ரேட்டிங் டூர். அதனால மேபி இப்ப வந்து டிசம்பர் 2019 என்னால வர முடியாது சார்னா நெக்ஸ்ட் இயர் கிடையாது, நெக்ஸ்ட் மந்த் தே கேன் ஜாயின். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கொடுக்குறோம். நாம இன்னொன்னு ஒரு டெக்னிக்கல் அட்வான்டேஜ் எங்களுக்கு என்னன்னா நாங்க டிராவல் ஏஜென்சி அப்படின்றதுனால வேண்டி இட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர்ட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனால ஏர்லைன்ஸ்ல எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க எனக்கு ஒரு 10 மாசம் கழிச்சு கூட நான் ஒரு 200 பேர் நான் கூட்டு போறேன் சிங்கப்பூர் கூட்டு போறேன்னாலுமே எனக்கு 10 months முன்னாடின்றது டிக்கெட்ன்றது புக் பண்ணிடுவேன், பிளாக் பண்ணிடலாம் ஏர்லைன்ஸ்ல. எங்களுக்கு வந்து ஒரு ஏர்லைன்ஸுக்கு தகுந்த மாதிரி 15 days 21 days 30 daysன்றது டைம் கொடுக்குறாங்க டிராவலுக்கு முன்னாடி. அந்த டயத்துல வந்து நம்ம நேம் அப்டேஷன் கொடுத்தா போதும் நேம்ன்றது. ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர் தான் பே பண்ணிட்டு வருவாங்க. சார் எங்க வீட்டில் 5 பேர் சார், எங்க வீட்டில் 10 பேர் சார்ன்றது. அதனால கஸ்டமருக்கும் நாங்கள் அதே சொல்றது சார் நீங்க 1 month முன்னாடி எங்களுக்கு நேம் கொடுத்தா போதும். அதனால வேண்டி இப்போ மேடம் கேட்ட மாதிரி சம்டைம்ஸ் யாராவது அந்த டயத்துல வர முடியலன்னா எங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்னு வந்து இல்ல சார் நாங்க இந்த மந்த் முடியல, நாங்க நெக்ஸ்ட் மந்த் வரோம்னாலும் ஏன்னா எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறதுனால அந்த மந்த்துக்கு இப்போ ஒரு 4 வேகன்சி வருதுனால நான் வேற கஸ்டமர் மேனேஜ் பண்ணி நாங்க ஆப்ரேட் பண்ணிடுவோம். அதனால இந்த மத்த கம்பெனி மாதிரி அதுக்கு கேன்சலேஷன் ஆகிறது இல்ல கூட்டு போக முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. அந்த ஒரு பிளெக்சிபிலிட்டின்றது கஸ்டமருக்கு இருக்கு. பர்டிகுலரா அந்த டூர்ல வர முடியல, என்னால வர முடியலன்னா தே கேன் கிவ் சம் அதர் பர்சன்ஸ். இல்ல சார் நான் வரல, பட் அதுக்காக எங்க வீட்டுல இருந்து தம்பி வராரு இல்ல அப்பா வராரு அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ்ன்றதை அவங்க பண்ணிக்கலாம். தென் இல்ல சார் யாருமே வர முடியல, பட் எங்களால 3 மாசம் கழிச்சு தான் வர முடியும்னாலும் தட் we can accept it. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மெட்ரோ சிட்டிஸ் இல்லாம மத்த இடத்துல எப்படி ப்ரோமோட் பண்றீங்க சார்? என்ன பிளான்? ஆக்சுவலா
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எங்களோட இப்போ ஸ்டாஃப் ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா we are having district level managers. இப்போ ஒரு apart from சென்னை அரௌண்ட் ஒரு 13 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேனேஜர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ த்ரூ தம் வந்து நீங்க பர்சனலா வந்து நிறைய ஈவன் நம்ம கார்பரேட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க ஒரு கார் கம்பெனிக்கு நான் இங்க ஒரு டூர் பண்றேன்னா எகைன் வி வில் அப்ரோச் இப்போ சேலமோ ட்ரீச்சிலையோ அதே கம்பெனில வந்து சார் நாங்கள் சென்னையில பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படின்றது ஒன்று இருக்கும். தென் பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ இந்த மாதிரியா வந்து என்னோட மேனேஜர்ஸ் வந்து டைரக்டா இன்ட்ராக்ட் பண்றாங்க. போயிட்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி சென்னை அண்ட் சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி அதனால நாங்கள் டூர் ஆப்ரேட் பண்ணி தரோன்றது இட்ஸ் பர்சனல் இன்ட்ராக்ஷன். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மீடியாஸ் டிவி ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் பிரிண்டிங் நியூஸ் பேப்பர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது போயிட்டு இருக்கோம். இந்த காஸ்ட் தவிர்த்து ஷாப்பிங்கான கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அதெல்லாம் கூட ஃபெசிலிட்டிஸ். ஆமா நீங்க அங்கே இப்ப எல்லாரும் இப்ப நம்ம வரது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கம்பெனியோட அட்வான்டேஜ்னு கூட சொல்லுவேன். வர கஸ்டமர்ஸ் நீங்க எங்கில இருந்து அங்க ட்ரிப் போறதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் எங்க கிட்ட சொல்ற விஷயம் நான் ஓப்பனா சொல்றேன். அதனால எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்றது சார் நிறைய டிராவல் கம்பெனி போயிருக்கேன் சார் ஈவன் ஃப்ரண்ட் டெஸ்க்ல ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பாஷான இங்கிலீஷ்ல பேசுவாங்க. எங்களுக்கு அதுவே ஒரு இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். நாம என்ன சொல்ல வரோம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. பட் உங்க கம்பெனில ஒண்ணுதான் ஏதோ எங்க வீட்டுல இருக்கிறவங்க பேசுற மாதிரியானது பேசிக்க முடியுது. மேபி ஒரு பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் ஆகட்டும் இல்ல எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றதாகட்டும் இல்ல எங்களுக்கு இதுதான் ஃபுட்டு பிடிக்கும்ன்றதாகட்டும் எங்களுக்கு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதுன்றது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க அங்க பாத்தீங்கன்னா டிரைவர்ல இருந்து கைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தமிழ் பீப்புள்ஸை வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது கஸ்டமருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏர்லைன்ல என்ன பண்றாங்கன்னா அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் தான் இன்ஃபான்டா கன்சிடர் பண்றாங்க. ஸோ 2 இயர்ஸுக்கு மேல போயிட்டாவே ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஏன்னா நாங்க குரூப் பேக்கேஜ் வேற பண்றதுனால ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே அடல்ட் ஃபேர்ன்றதான் கலெக்ட் பண்றது. ஸோ அதனால எங்களுக்கு அது கஸ்டமருக்கும் நாங்க ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிடுவோம் நாங்க. 2 இயர்ஸ் மேலன்றது ஏர்லைன் ஃபேர் என்னவோ அதுதான் இருக்கும். பட் இந்த கிரவுண்ட் ஃபேர்னு ஒன்று இருக்கும். ரெண்டா ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா ஏர்லைன் போக மீதி இருக்கிறதுன்றது கிரவுண்ட் ஃபேர். அது வந்து அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் நாங்க 25%, 2 to 6 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு பெட் ரெக்குவயர்மெண்ட் இருக்காது. அதனால 6 இயர்ஸ் வரைக்கும் 50%, 6 to 11 இயர்ஸுக்கு மேலன்றது 75% சார்ஜ் பண்ணுவோம் நம்ம. 11 இயர்ஸ் மேலன்றது எல்லாமே உங்களுக்கு அடல்ட்ன்ற மாதிரி தான் வரும். ஏர்லைன்ஸ் ஆகட்டும் அங்க ஹோட்டல்ஸ் ஆகட்டும் எல்லாமே அடல்ட்ன்ற மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவோம் சார். மணி சேஞ்ச் ஆகுது சார் சிங்கப்பூர் டாலர் அது எல்லாமே நாங்க இங்கே பண்ணி கொடுத்துறோம் சார் எங்களோட கஸ்டமருக்கு. ஆக்சுவலா நாம வந்து எங்க மேக்சிமம் கான்சன்ட்ரேட் பண்றது வந்து குரூப் தான். இப்போ 20, 30, 40 பேக்ஸ் மாதிரி தான் எங்க கிட்ட வந்துட்டு இருப்பாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரேர்லி ஹனிமூன் பேக்கேஜஸ் அந்த மாதிரியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அங்க போய் அந்த சிரமம் இருக்கக்கூடாதுன்றதுனால வி ஆர் டை அப் வித் சம் அதர் இந்த ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ த்ரூ தம் வி ஆர் அரேஞ்சிங் மணி எக்ஸ்சேஞ்ச். அதனால இங்கே பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. ஓகே இதுல எங்களோட ஃபியூச்சர் பிளான் அதாவது கேட்பீங்கன்னு நினைச்சேன் நானு கேட்கல நானு. இட்ஸ் காம் அதாவது பிரைஸ் இந்த ஆஃபர்ஸ் ஸோ இதுதான் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதுல வந்து இந்த டூர் இந்த பேக்கேஜ்ன்றதோ இல்ல இந்த பேக்கேஜ்ன்றது இட்ஸ் காமன். ஏன்னா நான் சொல்ற மாதிரி எங்களுக்கு அதாவது டூர் போகணும்னு நினைக்கிறவங்களே மேக்சிமம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டிராவலரா இருந்தா அவங்க போகணும்னு ஆசைப்படுற ஊர் சிங்கப்பூரா இருக்கும். இல்ல அதை தாண்டினா மலேசியா தாய்லாந்து ஸ்ரீலங்கா இட்ஸ் ஈஸி டு ஆப்ரேட் ஆல்சோ. அதாவது நான் சொல்ல வரது என்னன்னா ஒரு பெரிய கிரௌடுன்றது வரும் இந்த ஊருக்கு. நான் இதை விட்டுட்டு நீங்க ஃபார் அவே ரொம்ப டிஸ்டன்ஸான காம்ப்ளிகேட்டடான டெஸ்டினேஷன் போகும்போது நமக்கு ஸ்ட்ரென்த் குறையும். ஸோ அதனால மெயின்லி ஃபோக்கஸ்டு வி ஆர் திஸ். மற்றபடி இந்த ஸ்கீம்ஸ்ன்றது ரெகுலரா இருந்துட்டு இருக்கோம். ஸோ மேஜர் உங்களுக்கு காஸ்ட் டிஃபரன்ஸ்ன்றது இருக்காது. எது எங்களோட இந்த டூர் நாங்களா ஃபிக்ஸ் பண்ணி போற டூர்ஸ்ல. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கஸ்டமைஸ் டூர் நான் சொல்ற மாதிரி சார் நாங்க
வீட்டில் 4 பேர் மட்டும்தான் போகணும் சார், எங்களுக்கு இந்த குரூப் எல்லாம் அலர்ஜிக்கு, அவங்க ரெடி ஆகிற டயத்துக்கு நம்மளால பண்ண முடியாது, இல்லை நாங்கள் ஹனிமூன் சார் வெறும் 2 பேர் தான், இதெல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு. ஸோ அதோட காஸ்ட்ன்றது மட்டும் நாங்கள் கஸ்டமர் கேட்கும்போது ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம். தட்ஸ் லிட்டில் பிட் ஹை. ஏன்னா அவங்களுக்காக மட்டுமே பண்ணுறதுனால அந்த காஸ்ட்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், அதில் ஃபியூச்சர் எங்களோட லால்கிரியா இன்டர்நேஷனல் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஃபியூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ வி ஆர் ஹேவிங் ஆஃபீஸ் இன் சென்னை அண்ட் சிங்கப்பூர். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அக்ராஸ் தமிழ்நாடு, இன்ஃபேக்ட் சிட்டியை தாண்டி நீங்கள் நிறைய உங்கள் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாதிரியான ஒரு பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூடமே ஃபாரின் ட்ரிப்பு, ஃபாரின் டூர் போகணுன்ற இன்டென்ஷன்ல நிறைய பேர் கம்மிங் டு அஸ். ஸோ அதனால வேண்டி ஷார்ட் பீரியட்ல வித்தின் இயர் வந்து அக்ராஸ் தமிழ்நாடு இன்னும் ஒரு 3-4 ஆஃபீஸஸ்ன்றது சிட்டியில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரி, வெள்ளூர், சேலம், திருச்சி, ஸோ இந்த மாதிரியான லொகேஷன்ஸ் எல்லாம் இன்னும் within a year-ன்றது ஒரு 4 ஆபீசஸ்ன்றது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். Then apart from that, right now we are having office in Singapore also. அதனால சிங்கப்பூர்ல ஆபீஸ் இருக்கு. அது நாங்க இங்க இருந்து நாங்க போற டிராவலர்ஸ்க்காக அந்த ஆபீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஷார்ட் பீரியட்ல அந்த ஆபீஸ்ன்றது நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். பண்ணிட்டு நீங்க இங்க இருந்து எவ்வளவு பேர் போறாங்களோ அதை விட அதிகமா வந்து சிங்கப்பூர், மலேசியாவில இருந்து நம்மளோட சவுத் இந்தியா ட்ரிப்புக்கு நிறைய பேர் வராங்க. எஸ்பெஷலி இந்த டெம்பிள் ட்ரிப்ஸ், கோயிலுக்காக வேண்டி நிறைய பேர் வராங்க. இப்போ கூட எனக்கு ஒரு 3-4 ட்ரிப்புன்றது இருக்கு. அந்த நான் என்னோட ஆஃபீஸில் அங்கேருந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் த்ரூ தம் நீங்கள் இங்கே திருப்பதி ஸ்டார்ட் பண்ணி ராமேஸ்வரம் வரைக்கும். ஸோ அது வந்து ஹியூஜ் டேஸ் ஆல்சோ, ஒரு 10 நைட்ஸ், 11 நைட்ஸ். ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ்ன்றது அங்கேருந்து வராங்க. ஸோ அது வந்து நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரத்தை வந்து ஃபாரினர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால எங்களோட அந்த சிங்கப்பூர் ஆபீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி, ஸோ இங்கிருந்து எப்படி அங்கே போகிறோமோ அதே மாதிரி சிங்கப்பூர் டு சென்னை, மலேசியா டு சென்னை, இல்லை அங்கிருந்து சவுத் இந்தியா டூரு, அங்கிருந்து டெம்பிள் டூரு, ஸோ அப்படின்றது ஜூனுக்கு மேலே, கம்மிங் 2019 ஜூனுக்கு மேலேன்றது நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை டிராவல், இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன், இல்லை 2 ஆஃபீஸ் வச்சிருக்கேன், இல்லை நாளைக்கு 10 ஆஃபீஸ் போகிறோம்னாலுமே நீங்கள் மற்ற ஃபீல்டு மாதிரி டிராவல் ஃபீல்டு கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு இருக்கிற ஸ்டாஃப்ன்றது தே ஷுட் பி குவாலிஃபைடு. இப்போ மற்ற ஃபீல்டு மாதிரி எதுவுமே தெரியாமல் நீங்கள் பை த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது லேர்ன் பண்ணுறதுன்றது கஷ்டம். பட் அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னீங்கன்னா, இதில் வந்து ஒரு டிராவல் டூர்ஸு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது குறைச்சல், இன்ஸ்டியூஷன்ஸ்ன்றது குறைச்சல். நான் இதுக்கான கோர்ஸ் வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றது ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஸோ அதனால என்னன்னீங்கன்னா, இப்போ எங்க மாதிரியான ஒரு டிராவல் ஏஜென்சில ஒரு நல்ல குவாலிஃபைடான கேண்டிடேட் வேணும்ன்றது இட்ஸ் சிரமம் எங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா. அதே மாதிரி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, தேர் ஆர் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு கூட சொல்லுவேன் நான். ஒரு டிராவல் சம்பந்தமா படிக்கணும், இல்லை டிராவல் சம்பந்தமா படிச்சோம்னா நம்ம இவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்லை டிராவல் படிச்சோம்னா இவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது இல்லையோ அப்படின்ற மாதிரியான நினைக்கிறேன் நான். ஸோ அதனால வேண்டி இன் ஃபியூச்சர் வந்து லால்கிரியா இன்டர்நேஷனல் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலமா நாங்கள் ஒரு டிராவல் சம்பந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். ஸோ அது மூலியமா நிறைய யூத்ஸுக்குன்றது இந்த டிராவல் சம்பந்தப்பட்ட ஸ்டடீஸை கொடுத்து, ஸோ அவங்கள வந்து ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட்ஸுக்கு, ஏன்னா நிறைய இருக்கு இதில் வந்து. அப்பார்ட் ஃப்ரம் டிராவல் ஏஜென்சி, ஏர்லைன்ஸ், ஏர்போர்ட்டுக்குள்ள நிறைய அப்ராட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நிறைய வேகன்சி இருக்கு. அக்ராஸ் தமிழ்நாடு, நார்த் இந்தியாலாம் நிறைய வேகன்சி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து படிச்சுட்டு வராங்களா, இல்ல படிக்கிற அளவுக்கு நிறைய காலேஜ்ல கோர்ஸ் இருக்கான்னா இல்ல. ஸோ அதனால எங்களோட ஃபியூச்சர்ல எங்களோட வெரி பிக் பிளான்ன்றது இந்த டிராவல் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ன்றது we have to do it, we have to start it. ஸோ அப்படின்றது எங்களோட கஸ்டம்ஸ்ல கஸ்டமர் காம்படிட்டர் கஸ்டம்ஸ்ல ரிட்டர்ன் கஸ்டம்ஸ்ல காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ இல்ல, அதுல இன் ஜெனரல் அது இல்ல சார். ஏன்னா அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க போகும்போது வரும்போதுன்றதே நாங்க கஸ்டமர் வந்து நல்லா டியூன் பண்ணி தான் கூட்டு போவோம். ஸோ அதெல்லாம் எங்க வரும்னீங்கன்னா, நீங்க பர்பஸா வேற ஏதாவது பிளான் பண்ணி ஒரு ஃபாரின் போயிட்டு அங்கிருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்து வரும்போது தான் இருக்குமே தவிர, இப்ப நாங்க எல்லாமே வந்து கஸ்டமருக்கு ஆல்ரெடி நம்ம டியூன் பண்ணி தான் கூட்டு போறோம். நம்ம போறதுன்றது டூருக்கு தான், இல்ல
இத்தனை நாள் தான் அங்கே இருப்போம், இல்லை அங்கிருந்து வேணும்னா இதுதான் நம்மளால வாங்கிட்டு வர முடியும், இல்லை இது வாங்கணும்னா இங்கே ஃபார்மாலிட்டிஸ் இப்படியா இருக்கு கஸ்டம்ஸில் அப்படின்றதெல்லாம் டூர் பண்ணுறதுனால எங்களுக்கும் கஸ்டமருக்கும் ஒரு பெரிய இதுவே கிடையாது, கான்டாக்ட்ஸ்ன்றதும் கிடையாது. நீங்கள் இங்கிருந்து கூட்டு போகலாம். ரெண்டாவது எனக்கு நிதிக்கே வர கஸ்டமர்ஸ்ன்றதும் தே ஆர் வெரி டிசிப்ளின்டு. அதனால டூர் போகிறோன்ற ஒரு இன்டென்ஷனோட தான் வராங்க. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரது எல்லாமே ஓரளவு மிடில் கிளாஸ், தென் அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் ரொம்ப ஹியூஜெல்லாம் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் எங்கே போகிறதாலும் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரணும், நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது வரதுனால ஸோ இதில் எங்கேயும் நமக்கும் கஸ்டமர்ஸுக்குமான கனெக்டிவிட்டி வர்றது கிடையாது. சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்வீடன், ஸ்ரீலங்கா அது மட்டும் கான்டாக்ட் பண்ணல, மற்ற பேங்காக் சூப்பர் சார். அதான் இது வந்து என்னன்னீங்கன்னா இப்போ நீங்க ரெஸ்டாரண்ட்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கும். பட் அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெஷாலிட்டின்றது ஒன்று இருக்கும். சிலது எடுத்துட்டீங்கன்னா பிரியாணி தான் அதில் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும். பட் எல்லாமே அங்கே கிடைக்கும், பரோட்டா கிடைக்கும், சப்பாத்தி கிடைக்கும். இன்னொரு ரெஸ்டாரண்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு இட்லி தான் அங்கே ஃபேமஸாக இருக்கும். பட் அங்கே பொங்கலும் கிடைக்கும், நெய் ரோஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுது என்னன்னீங்கன்னா இட்ஸ் அவர் ரெகுலர் பேக்கேஜ். இப்போ நீங்கள் லால் கிரியான்னா தே ஆர் ஸ்ட்ராங் இன் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா. அதே மாதிரி எவ்ரி மந்த் எங்களுக்கு ட்ரிப் இருக்கும். எவ்ரி மந்த்ன்றது எனக்கு அரௌண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு அப் டு 200 கஸ்டமர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 200-300 கஸ்டமர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கிற country. Then apart from that உங்களுக்கு டிராவல்ன்றது இட்ஸ் வெரி பிக் லைன் ஏரியா, யார் எங்க வேணாலும் கேட்பாங்க. பட் we can arrange tours. இப்போ நாங்க ஆக்சுவலா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து இல்ல சார் நாங்க வியட்நாம் போகணும்னாலும் எனக்கு வியட்நாம் போன கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பாலி போன கஸ்டமர்ஸ் இருக்காங்க, துபாய் போன கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலரா இப்போ நான் ஒரு சிங்கப்பூர் போகணும்னு நான் ஒரு விளம்பரம் கொடுத்தேன்னா 50 பேர் வருவாங்க. பட் மற்ற டெஸ்டினேஷனுக்கு 5 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க. பட் அதை நம்ம நெக்லெக்ட் பண்றதும் கிடையாது சார். அதையும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அக்ராஸ் வேர்ல்டு எங்கே யார் எந்த டூர் கேட்டாலுமே we can arrange it. But mainly we are concentrating on this 8 destinations. சம்மர்ல ஊட்டி மேல ஹில் ஸ்டேஷன் போவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. பட் சிங்கப்பூர்ல பெஸ்ட் டைம் ஒன்று இருக்குல்ல சார், அது சம்மருக்கு கனெக்டிவிட்டி இல்ல உங்களுக்கு சம்மர் சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேட்ன்றது நமது மாதிரி தான் சார், நமது மாதிரி தான். நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நீங்க ஆக்சுவலா இப்போ நீங்கன்றதை நான் சொல்றேன். நான் எனக்கு சம்மர்னா நீங்க அதை கேட்கறத விட நீங்க ஸ்ரீலங்காவில் பென்டோட்டா போகணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். சார் இங்க போறதை விட நம்ம அங்க போகணுன்ட்டு. அதனால இப்ப எங்களுக்கு இருக்கிறது என்னன்னீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ்ன்றது தானே ஊட்டி போகணும் சார், இன்னமும் நீங்க ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், மூணார் போகணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னன்னா இதோட வேல்யூ என்னன்றது தெரியாது. நிறைய பேருக்கு என்னன்னா ஃபிளைட்னாவே அது பெரிய ஃபார்மாலிட்டிஸ், பாஸ்போர்ட் எடுக்கிறதோ இல்லை விசா வாங்குறதுன்றதோ இல்லை அதுக்கு ஆகிற செலவுன்றதெல்லாம் ஆக்சுவலா அதோட ரியாலிட்டி என்னன்றதே நிறைய கஸ்டமர்ஸுன்றது தெரியாது. ஸோ முதல்ல நாங்கள் அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒருத்தர் வந்து ஊட்டி தான் கேட்டு வர்றாருனாலும் சார் ஊட்டிக்கும் கோவாக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை சார், அதுக்கு இதுக்கும் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் அதை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஊட்டிக்கு இங்கிருந்து ஒரு பஸ்ஸோ ட்ரெயினை பிடிச்சி போறதை விட கோவாவில் போய் ஃபிளைட்ல இறங்கி ஒரு 2-4 days அங்கே இருந்துட்டு நீங்க திரும்பி வரதுக்கான செலவுன்றது இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் ஒரு ஃபிளைட்ல போன ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் சொல்லும் போது தே ஆர் கன்வின்ஸ்டு. ஆக்சுவலா என்ன ரியாலிட்டின்னு தெரியும் போது தெரியும். அவங்க வந்து ஓகே சார் அப்ப நீங்க ஊட்டி விடுங்க சார், இது தெரியல சார், யாரும் எங்களுக்கு சொல்லல, அப்ப கோவா வரோம் அப்படின்ற அளவுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்டால்மெண்ட்ன்றதுனால ஓகே சார் நீங்கள் இப்போ ஊட்டி போகிறத விட நான் வேணா 4-5 months பே பண்ணுறேன் சார், 5 மாதம் கழிச்சா இப்போ நம்ம கோவாவே போவோம். அதனால நீங்கள் என்னன்னீங்கன்னா இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸை வந்து இல்லை இருக்கிற பப்ளிக்ஸை வந்து கொஞ்சம் அவங்கள ப்ரொமோட் பண்ணுன்றது தான் எங்களோட ஆசை. இப்போ நீங்கள் ஊட்டியே எவ்வளோ நாள் திருப்பி பார்ப்பீங்க, இல்லை கொடைக்கானலே பார்க்கறத விட அதுக்காக நம்ம இதை ஆக்சுவலாக எனக்கு பர்சனலானாலுமே நான் போகணும்னு நினைப்போம். நாம தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஊரில் இருக்கிற ஊட்டி, நம்ம இருக்கிற கொடைக்கானல் எப்ப வேணாலும் போய்க்கலாம். தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஃபாரின் கல்ச்சர் எப்படி இருக்கு, அங்கிட்டு டிசிப்ளின் எப்படி இருக்கு, இல்ல ஈவன் ஸ்டடிஸ் சம்பந்தமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க டூர்ன்றது, இப்ப அங்க ஸ்டடிஸ் எப்படி இருக்கு என்னன்றதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது தே வில் நோ செவரல் திங்ஸ். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் இன் ஜெனரல் சொல்றதே என்னன்னீங்கன்னா என்கிட்ட தான் நீங்க வரணுன்றது இல்லை. ஏன்னா நீங்க டெக்னாலஜி அவ்வளவு வந்துருச்சு. ஒரு ஏர் டிக்கெட் போடணுமா, ஹோட்டல் புக் பண்ணுமா, ஈவன் அங்க ஏதாவது டூர் நீங்க புக் பண்ணுமா, நீங்களே கூட பண்ணுங்க. பட் ஜஸ்ட் யூ டிராவல். ஏன்னா டிராவல்ன்றது மற்றதெல்லாம் எப்படி நம்ம முக்கியம் நினைக்கிறோமோ அது மாதிரி டிராவல்ன்றது இட்ஸ் மஸ்ட். ஏன்னா அதுதான் வந்து அந்த ஒரு என்ஜாய்மெண்ட். ஒரு முறை போயிட்டாங்கன்னா அப்புறம் விட மாட்டாங்க. ஸோ அது நான் பிசினஸ்க்காக சொல்லலை, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருக்குன்னீங்கன்னா
கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் இப்போ நம்ம கல்ச்சரே எப்படி இருக்குன்னா ஒரு டூர் போகணுமா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். நீ நிஜத்துக்கே நான் வர கஸ்டமர்ஸுக்கிட்ட நான் சொல்லுவேன், நான் சொல்லுவேன். இல்லை இந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட நிறைய செமினார்ஸ் அதெல்லாம் கூப்பிடுவாங்க ஏதாவது டிஸ்கஷனுக்காக வேண்டி. ஸோ அங்கே நான் சொல்றது என்னன்னீங்கன்னா, இப்போ எந்த ஒரு டூர் ஸ்பாட்டுன்றதும் இப்போ நீங்கள் இது மாதிரி வந்து அரை கிரவுண்டு ஒரு கிரவுண்டில் எங்கேயும் கிடையாது. போய் இறங்கிட்டு உடனே டக்குன்னு பார்த்துட்டு வரணுன்றது. ஸோ ஏக்கர் கணக்கில் இருக்கும். ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 hour 2 hours 3 hours வாக் பண்ணுறது இருக்கும். நீங்கள் என் கூட வர கஸ்டமர்ஸ்ன்றதே வந்து நம்ம நல்ல கார் எடுத்து பார்த்தோம் நம்ம. பட் அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூன்னும் போது நமக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். ஒரு படபடப்பாகும், ஸ்வெட் ஆகும். இல்லை சார் இங்கிருந்து ஆசைப்பட்டு வந்துருவாங்க. அங்கே வந்துட்டு இல்லை சார் என்னால் நடக்க முடியாது சார், நீங்கள் மற்றவங்களை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுங்க சார், நான் எப்படியே வெளியே என்ட்ரன்ஸில் கேட்டில் உட்காந்துருக்கேன் சார் அப்படின்ற ஃபீல் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, இல்லை எவ்வளோ பேருக்கு இது தெரியுன்றது தெரியாது. அதனால கண்டிப்பா டிராவல்ன்றது மஸ்ட். அதே மாதிரி டிராவல் பண்றதுன்றது அட் தி ஏர்லியஸ்ட் அந்த ஏஜ் இருக்கும் போதுன்றது டிராவல் பண்றது அதை விட மஸ்ட். ஓகே ரைட் சார், தேங்க்ஸ் சார்.